மணித்தார் டேமுக்கு போயிட்டுருக்குறோம். நீங்கள் மணித்தார் டேம் வரணும்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கல்லடைக்குறிச்சி வரணும். கல்லடைக்குறிச்சியிலேருந்து மணித்தாருக்கு பஸ் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வரணும்னு வரலாம், பைக்கில் வரணும்னு வரலாம். பட் ஆனால் நீங்கள் பைக்கில் வந்தால் தான் மணித்தார் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும். திருநெல்வேலியிலேருந்து கல்லடைக்குறிச்சிக்கு ஒரு 35 கிலோமீட்டர் வரும். கல்லடைக்குறிச்சிலேருந்து மணித்தாருக்கு ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். இதான் போகிற வழி. நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மைலோஸ் யூடியூப் சேனல். நான் ராக்ஷமுத்து. இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணிமுத்தாறு டேமில் இருக்கிறோம். இந்த டேமோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 10 டேம்ஸ் இருக்குதுங்க. அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடவை, நைனாறு, நம்பியார், பச்சையாறு, குண்டாறு, கனட நதி, மணிமுத்தாறு, பாவநாசம், சேர்வலாறு, பச்சையாறு, ரமண நதி அப்படின்ற மாதிரி 10 டேம்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 10 டேம்ஸ்லேயுமே ரொம்ப பிரசித்தி பெற்றது சிறப்பானது அப்படின்னா அது நம்ம மணிமுத்தாறு டேம் தான் சொல்லுவோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம மணிமுத்தாறு டேம் அப்படின்றது ரொம்ப சுற்றுலாவில் ரொம்ப ஒரு பெரிய டேம். திருநெல்வேலியில் இருக்க 10 டேம்ஸில் மணிமுத்தாறு டேம் தான் ரொம்ப பெரிய டேம் அப்படின்னு சொல்லுவாங்க யாருனாலும். அதுக்கான காரணம் என்னென்னா இது கொள்ளளவு அதிகம். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் நீளம். இதோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 118 அடி. இந்த 118 அடியுமே இதில் நீரை சேகரித்து வைக்கக்குள்ள முடியும். இதோட டேமில் இருக்கக்கூடிய நீரோட கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5511 மில்லியன் கனஅடி நீரை மணிமுத்தாறு டேமில் சேகரித்து வைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு 40 அடி கால்வாயில் இருக்கிறோம். இந்த இடத்துலேருந்து போகிற நீர் வந்து விவசாயத்துக்கு பயன்படுது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்றுப்பட்டு கிராமங்களுக்கு இந்த நீர் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் அதோட சட்டம். எந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோவில் காட்டுறேன். இதுதான் 40 அடி கால்வாயோட ஃபுல் வியூ. எவ்வளோ பள்ளம் அப்படின்றத பாருங்கள். நான் அந்த சைடுலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது ஆப்போசிட் சைட்லேருந்து அந்த பள்ளம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தண்ணியோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு 118 அடி வந்ததுன்னா அந்த கருப்பாக இருக்க இடம் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக முங்கி இருக்கிறோம். இந்த பாலத்தை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டெல்லாம் சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக முங்கி அதோட தண்ணி இருக்கும். மணிமுத்தாறு டேம்ல இருந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு தண்ணி போகுது, அதில் எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சுமார் 65,000 விவசாய நிலங்கள் இது இந்த மணிமுத்தாறு தண்ணி மூலமாக விவசாயம் பண்ணுறாங்க. திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் 4 மாவட்டங்களுக்கு தாமிரபரணி நீர் போகுது. திருநெல்வேலி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தெற்கு வீரநல்லூர், கரிசல்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள சில ஊர்களுக்கு குடிநீராகவும் விவசாயத்திற்கும் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல்
பச்சை ஆற்றோட பாசன நீர் கிடைக்காத பகுதிகளான நாங்குநேரி அதை சுற்றியுள்ள வறட்சியான பகுதியான திசைநிலை போன்ற பகுதிகளுக்கும் தாமிரபரணி போய் அவங்களுக்கு குடிநீராகவும் விவசாயத்திற்கும் பயன்படுது. ஸோ தாமிரபரணி எப்படி உருவாகுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மணிமுத்தாறு, சேர்வலாறு, பாபநாசம் அந்த முக்கடல் தண்ணியும் சேர்ந்து தான் தாமிரபரணி ஆறு உருவாகுது. ஸோ மணிமுத்தாறு டேம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைஞ்சிருக்கு. இந்த மணிமுத்தாறு டேமோட பிறப்பிடம் அப்படின்னா களக்காடு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய செங்கந்தேரி அப்படின்ற இடத்துல தான் பச்சை ஆற்றோட பிறப்பிடம் இருக்குது. அதில் ஒரு பகுதியாக பிரிஞ்சது தான் மணிமுத்தாறு டேம். அங்கே இருந்து தான் இங்கே நீர் வரத்து வருது. இந்த மணிமுத்தாறு டேம் யாரால் கட்டப்பட்டுச்சு, எந்த வருஷம் கட்டினாங்க அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாதாரண காலங்களில் மழை இல்லாத காலங்களில் இதுலேருந்து வரக்கூடிய நீரானது தாமிரபரணியில் கலக்குது. அதோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே மழை காலங்களில் இதுலேருந்து போகக்கூடிய வெள்ள நீர் என்ன ஆகுது, தாமிரபரணியில் அதிகமாக கலந்து அது கடலில் போய் சேருது. இதை தவிர்க்கணும் அப்படின்ட்டு 1950 என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க இந்த இதில் அணைக்கட்டு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 1952 கட்டுமான பணிகள் தொடங்கி 1952 கட்டுமான பணிகள் முடியுது. ஸோ அப்போது காங்கிரஸில் முதலமைச்சர் இருந்தவங்க காமராஜர் அவர்களால் அது கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. ஸோ இப்போ நம்ம மணிமுத்தாறு சட்ரஸில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா 7 சட்ரஸ் இருக்குது. இந்த இடத்துல இருந்து தான் ஆற்றுக்கெலாம் தண்ணி போகுது. கல்லடைக்குறிச்சி, அம்பாசம், உத்திரம், இங்கேருந்து நேரம் போனோம்னா சங்கரன் கோவில் வரும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்த பாருங்கள். ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம்லாம் மழை அதிகமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பெஞ்சுது. ஸோ அதனால் 7 சட்ரஸும் திறந்தாங்க. அந்த இடம் ஃபுல்லாக முங்கி அந்த பானை ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருந்தது. ஸோ அதோட வீடியோ கிளிப் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மணிமுத்தாறு பற்றின பேசிக் விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ மணிமுத்தாறில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம போக போகிறது எம்ஜிஆர் பாலம். அங்கே போயிட்டு வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கேருந்து எந்தெந்த இடங்கள் இருக்குது அப்படின்றத மேலே நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இதான் மணிமுத்தாறு டேமோட சுரங்கப்பாதை. இது ஒரு வழி, ஆனால் இப்போ இது உள்ளே போக அனுமதி இல்லை. ஸோ இந்த வழியாக போனோம்னா அந்த எண்டு வழியாக நம்ம போயிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பார்க்கெலாம் ஓப்பன் பண்ணால் தான் இதை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இங்கே இருக்க பார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இங்கே இருக்க பார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையாயிடுச்சு. ஏன்னா இது 1958 மணித்தட்டாங் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் பார்க் வச்சது அப்படியே இருக்குது, அதை யாரும் பராமரிக்கவே இல்லை. இந்த வீடியோ அரசாங்கம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு நிதி உதவி பண்ணி இதை பழைய நிலைமை கொண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்ரஸ் 7 சட்ரஸையும் கடந்து அதுக்கு மறு எண்டு வழியாக நம்ம வெளியே வந்துடலாம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த சைடு உங்களுக்கு காமிச்சு அந்த வழியாக போனால் இன்னொரு வழியாக வந்துடலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் சட்ரஸுக்கு அந்த வழியாக வந்தோம்னா இந்த வழியாக வெளியே வந்துடலாம். வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபவுண்டேஷன். இந்த மீன் வாயிலிருந்துலாம் தண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த 4 மீன் இருக்குது. இதுலேருந்து தண்ணி பாலாகி இந்த வழியாக விழுந்து அப்படியே அந்த வழியாக அங்கே போகும். அதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இது பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப சேதமடைஞ்சிச்சு. அடுத்து என்ன நான் மேலே காமிச்சிருப்பேன் 80 அடி கால்வாய் தண்ணிக்கு போகுது அப்படின்னு. இங்கே இருக்க சட்டரை ஓப்பன் பண்ணால் இந்த வழியாக தண்ணி கீழே வரும். மணிமுத்தாறு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கல்லடைக்குறிச்சி வரணும். 35 கிலோமீட்டர் தான் இருக்கும். கல்லடைக்குறிச்சியிலேருந்து நீங்கள் ஜமீன் சிங்கம்பட்டி வரணும். ஜமீன் சிங்கம்பட்டி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் கடைசி முடிசூட்டப்பட்ட ராஜா தீர்த்தபதி முருகதாஸ் அவர்கள். ஸோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் மணிமுத்தாறுக்கு வந்துடலாம். ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ இந்த ரூட் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு ஃபால்ஸ் போகுது. இங்கேருந்து நேராக மேலே போனோம்னா மாஞ்சோலையும் போகலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மேலே போக முடிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நான் போய் காட்டுறேன் வாங்க. அடுத்து சொரிமுத்தாயனார் கோவிலுக்கு போகிற ஃபாரஸ்ட் வழியாக போகிற ரூட் ஒன்று இருக்குது, அதையும் காட்டுறேன், போய் பார்க்கலாம். நம்ம 3 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரிலாம் எம்ஜிஆர் பாலத்துலேருந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இதுதான் கடைசி எண்டு. இந்த எண்டு டு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த அந்த எண்டு, இதுலேருந்து 3 கிலோமீட்டர்னு சொன்னால் அதோட அதிகமாக தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் மணிமுத்தாறு டேம் இருக்குது. ஸோ ஃபாரஸ்ட்காரங்க வந்து இதை வழியை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்து பண்ணாங்கன்னா பொதுமக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே உள்ள இடங்கள்லாம் உங்களுக்கு நான் வீடியோ கிளிப்ஸில் காட்டுறேன் பாருங்கள்.